This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? ஒரு ஒப்பந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனம், அதில் மேனேஜர் பார்த்திங்கன்னா அவரோட முதலாளியை பார்த்து, சார் இன்றைக்கி வந்து டெண்டர் விடுறதுக்கான கடைசி நாள், நீங்கள் இதில் கையெழுத்து போட்டிங்கன்னா இன்றைக்கி டெண்டர் வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியும்பா இன்றைக்கி டெண்டர் கடைசி நாள்னு, ஆனால் அதுக்கு செக்யூரிட்டியாக 5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும். அந்த பணம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. பேங்க்லேயும் நம்மளுடைய ஓவர் டிராஃப்ட் லிமிட்டை ஏற்கனவே தாண்டிட்டோம். அதனால் பேங்க்லேயும் நமக்கு பணம் கிடைக்காது அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்கார். இல்லை சார், நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளோட குறைச்சலாக யாராலையும் பணம் இது பண்ண முடியாது, கோர முடியாது. அதனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கடுப்பாக உன்னால் பணம் 5 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானே மாதம்பளம் வாங்குகிறேன் சார், நான் 5000 ரூபா புரட்டுறது பெரிய விஷயம், ஏங்கிட்ட போய் 5 லட்சம் கேட்குங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கம்முனு கிளம்பி அப்படின்ட்டு கோபமாக கத்துறாரு. இப்போ மேனேஜரு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மீண்டும் அலுவலகத்துக்கு வராரு. சார், உங்களுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோனே எடுக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாய்யா, நீங்கள் காலையிலேயே நீ வந்து டெண்டர் விஷயமாக பேசினேன், சரி அது விஷயமாக தான் ஃபோன் பண்ணுறேன்னு நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. இல்லை சார், பணம் கிடச்சிருச்சு, அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னு மேனேஜர் சொல்கிறார். என்னைய சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சார், நான் பணம் கட்டிட்டேன், அப்ளிகேஷன் நேர்லேயே கொடுத்துட்டேன் அப்படின்னு. எப்படி பணம் கிடச்சிது? நம்ம மேலே இறக்கப்பட்டு பேங்கில் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பேங்கில் கொடுக்கல சார், உங்கள் நண்பர் பாலு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். என்னது பாலுவா? பாலுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை சார், மன்னிச்சுங்க சார், நான் தான் அவர்கிட்ட உதவி கேட்டேன். ஏற்கனவே நிறைய முறை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து உதவி இருக்கிறாரு. சரி, இந்த முறையும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமேனு கேட்டேன். உடனே சரி நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு நான் டிடி எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் போய் டெண்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நேரடியாக நானே போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த விவரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதாவது செஞ்ச தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையா நீ செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாலுக்கிட்ட 3 மாதம் பேசாமல் விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்தது, பாலுக்கு எனக்கும். அதனால் நான் 2-3 மாதமாக பேசலை சரியா. ஆனால் பாலு அதெல்லாம் மறந்து எனக்கு வந்து தக்க சமயத்தில் உதவி பண்ணியிருக்கான். நான் இப்பயே போய் பாலு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே கிளம்புறாரு. அங்கே போய் பாலு பார்க்குறாரு. பாலு என்னை மன்னிச்சிட்றா, நான் 2-3 மாதம் உங்கள்கிட்ட சரியாக பேசவே இல்லை, ஆனால் நீ எனக்கு சரியான நேரத்தில் பெரிய உதவி செஞ்சுருக்க, இந்த உதவியை நான் எப்பயும் மறக்க முடியாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். உடனே அவருடைய நண்பர் பாலு வந்து, முட்டாள்தனமாக பேசுகிறா, நண்பனுக்கு உதவி செய்கிறது இது நம்மளுடைய கடமை, இதுக்கெல்லாம் போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம், அதனால் இவனுக்கு உதவக்கூடாதுன்னு. அப்புறம் இது ஒரு சின்ன தற்காலிகமான விஷயம், சண்டை போடுறதெல்லாம். நம்ம இன்றைக்கி சண்டை போடணும், நாளைக்கு கூடியும், அதுக்குன்னு நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உதவாமல் இருந்தால் அது எப்போ நட்பாகும் அப்படின்னு சொல்லிடவுடனே அவனோட அந்த முதலாளி கண் கலங்குறாரு. இனிமேல் இந்த தற்காலிகமான சண்டையோடு நமக்கு எதுவும் வரக்கூடாது, எப்பயுமே நம்ம இணைபிரியாக நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிடா எப்பறம் 5 லட்ச ரூபா நீ ரெடி பண்ண அப்படின்னோடனே உன்னுடைய பிஸ்னஸ் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் போய்ட்டுருக்கு, இருந்தாலும் உனக்கு இந்த டெண்டர் வந்து கிடைச்சே ஆகும் அப்படின்னு உன்னுடைய மேனேஜர் வந்து சொன்னார். சரி நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கிறோம், எப்படியாவது நம்ம இந்த 5 லட்ச ரூபா ரெடி பண்ணால் நம்மளுடைய நண்பனுடைய ஏதாவது வாழ்க்கை நல்லா அமையணும் தான் நான் என்னுடைய மனைவியோட நகைகள்லாம் விற்று இந்த 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னை மன்னிச்சிட்றா பாலு, இத்தனை நாள் உன்னுடைய நட்பை புரிஞ்சிக்காமல் உன்கிட்ட பேசாமல் இருந்து என்னுடைய பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறான். நட்புக்குள்ளார இதெல்லாம் என்னடா, நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவுதுன்ற நட்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்காக நீ மன்னிப்பெலாம் கேட்காதரா, நம்ம எப்பயுமே இணைப்பிய நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கதையை எந்த திருக்குறளை உணர்த்துதுன்னா, பொருட்பாலில் நட்பியல் அதிகாரம் 79 குறள் எண் 789. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. பொருள்: நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் மாறுபாடின்றி முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். நன்றி, வணக்கம்.